ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். என்னை சந்திக்கணும்னா, உங்களை சந்திக்கணும்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அது எனக்கு தெரியும். ஒருத்தர் வீட்டில் இருந்து சாப்பாடு வருது, ஒருத்தர் தங்குறாரு, ஒருத்தர் மாலை போடுறாரு, ஒருத்தர் ஓங்கின அடிக்கிறாருன்னா ஏதோ தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். கல் எடுத்து அடிக்கிறாருன்னா ஏதோ எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குது, வாக்கிய தகராறாக இருந்திருக்கும். நான் ஏதோ பண்ணியிருப்பேன் அவருக்கு. எனக்கு மாலை போடுறாரு, நான் அவருக்கு நிறைய பண்ணியிருப்பேன், நல்லது பண்ணியிருப்பேன். இதுதான் விஷயம். என்றைக்கோ செய்த புண்ணியம் இன்றைக்கி வரும், அதுதான் உண்மை. இதை யாரும் மறுக்கவே முடியாது. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ரியாக்ஷன். இதுதான் சத்தியமான நியூட்டன் கண்டுபிடிச்ச 3வது விதியினுடைய தலையெழுத்து அதுதான். ஆமாம். இப்போ முன்பு நீ நமக்கு தொண்டன், பழமை வேட்கையாலே என்னனை மறந்தனை என்று சொல்ல, சடை கறந்த பிரான் என்னை அறிந்திலையோ சுந்தராய் என்று சொல்ல, அறிந்திலேன் என்று நிற்க, பார் என்னை என்று சொல்ல, விடையின் மேல் மான் மழுவோடு சடாமுடியோடு மங்கையோடு அமர்ந்து காட்சி கொடுத்தான் ஈசன். பார்த்தார், கதறினார், விழுந்தார். ஐயோ என் அத்தனே அப்பனே என்று அழுதார் நம்பிகள். பழைய ஜென்மம் ஞாபகம் வந்தது. நான் தானே உனக்கு நஞ்சை கொடுத்தவன், நான் தானே உனக்கு பொற்கவரி போட்டேன், நான் தானே அந்த மாதர்கள் மீது கண் வைத்தேன், நீ தானே கீழே அனுப்பினாய் என்ற எல்லா ஞாபகமும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஓடுது. இப்போ சுந்தரர் பார்க்குறார், மூச்சு அடைச்சு நிற்கிறார். மண்ணின் மேல் நமக்கு விரும்பிய அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் நம்மை சொற்றமிழால் பாடு சுந்தரா பாடு என்றார். தூமறை பாடும் வாயார். வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்யக்கொண்ட கோதிலா அமுதே குணப்பெரும் குன்றே, உன்னுடைய புகழை நான் எப்படி பாடுவது சுவாமி, எப்படி பாடுவது? இப்பதானே சபையில என்னை பித்தனோ மறையன் என்றாய், என்னை பித்தா என்றே மொழி, என்னை பித்தன் என்றே பாடுவாய் நம்பி, பித்தன் என்றே பாடுவாய். கொத்தார் மலர் குழலாய் ஒரு கூறாய், அடியவர்பால் மெய்த்தாயினும் இனியானை, அந்த வியன்னாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்த